கானா வினோத் புகழ் மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிப்பழம் தற்கொலை ஸ்டார் திவாகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோ வந்து இப்போது அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஏப்ரல் 10 வந்து குக் வித் கோமாளி ஷூட்டுக்காக வந்தேன். அந்த ஷோக்கான ஷூட்டிங்க்கு வந்து இவனை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக கோமாளியாவோ செஃப்பாவோ எந்த இதுன்னு தெரியல. ஏன்னா அது இன்னும் அந்தளவுக்கு இதில் வரல. அதனால் இப்போ தான் கூப்பிட்ருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவன் போயிட்டு 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. ரொம்ப அந்த கோமாளிங்கிறதுனால எல்லோரும் சகஜமாக பேசி இந்த மாதிரி இருக்கும்போது இவனை வந்து ரொம்ப கலாய்ச்சிருக்காங்க. அதாவது இவன் பண்ணுற விஷயத்துக்கு நம்மளே எவ்வளோ கலாய்க்கிறோம், அதே மாதிரி அங்கே உள்ளவங்க கலாய்ச்சிருக்காங்க. கலாய்க்கவும் இவன் வந்து நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு மாக்காப்பா இவங்ககிட்டலாம் ஒரு மாதிரி இவனோட அந்த ஒரு தோரணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோரணையில் பேசிட்டான். அந்த தோரணையில் பேசவும் மாக்காப்பா எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. குக் வித் கோமாளி வந்த உடனே புகழுக்கு வந்து பொறாமையாயிடுச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. அப்படியே கடுப்பாயிட்டு நீ இந்த இதெல்லாம் பேசாத, நான் என்ன நடிச்சிருக்கோம் இந்த மாதிரி அவங்க சாதிச்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பிக்க இவனுக்கு கோவம் வந்து ரொம்ப இவன் வந்து அந்த வாக்குவாதம் எப்படி பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும், ஓகேவா? அந்த அளவுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான். வாக்குவாதம் ரொம்ப முத்தி போய் மாக்காப்பா வந்து கடைசியில் மாக்காப்பா இதாக பண்ணியிருக்கான். ஏன்னா மாக்காப்பா ஆனந்த் என்ன நபர் குடிபோதையில் இரும்பு ராடால் என் காலில் அடித்து ரத்த காயமாயிருக்கு. மாக்காப்பாவை பற்றி உங்களுக்கே தெரியும், டக்குன்னு கோவப்படுறவங்களாம் கிடையாது அந்த ஆள். ஆனால் மாக்காப்பா இவனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அது உண்மை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒரு இரும்பு ராடை எடுத்து என் காலில் அடிச்சிட்டாரு, எனக்கு ரத்தம் சொட்டுது அப்படி இப்படின்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்படியே இருந்தாலும் அந்த செட்டுக்குள்ளே எப்படி இரும்பு ராடு வந்திருக்குன்னு எனக்கு தெரிலங்க. அந்த அடிக்கிற அளவுக்கு இரும்பு ராடு வந்து செட்டுக்குள்ளே எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகழ் கானா வினோத் 2 பேரும் இவங்களும் சேர்ந்தா என்னை அடித்தாங்க. புகழுக்கு வந்து பொறாமையாயிடுச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. அப்படியே கானா வினோத் சொல்லவே தேவையில்ல, நல்லா தெரிஞ்சுக்காங்க. கானா வினோத் ஒரு நல்ல நபரே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து என்னை அடித்து விரட்டிட்டாங்க. நான் வந்து வளர்ந்து வர்றது இவங்க எல்லாருக்கும் பிடிக்கல. நான் வந்து ஷூட்டிங்கில் முன்னக்கூட்டியே வந்துட்டேன். எனக்கு இருக்கிற ஃபேம் எல்லாம் பார்த்து இவங்களுக்குலாம் பொறாமை. பாஸ் போயிட்டு எங்கள் குக் வித் கோமாளியும் நானும் வந்துடுவேன் அப்படின்ற பொறாமையில் புகழ் அப்படின்னு. ஆக்சுவலாக இவன்லாம் வர்றதுக்கு முன்னாடி மாக்காப்பா வந்து சிவகார்த்திகேயன் விட்டுட்டு போன அந்த அதீது ஷோ டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்தது மாக்காப்பா. இவன் வந்து இந்த குக் வித் கோமாளி ஷோ இந்த மாதிரி டிவி ஷோலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே புகழ் பண்ணியாச்சு. புகழ்னாலையும் கானா வினோத்னாலையும் எனக்கு குக் வித் கோமாளியில் கிடைச்ச வாய்ப்பு தட்டி போயிடுச்சு. இனிவே இரவேன் இருக்கான், எனக்கு பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணவே அனுப்பிப்பான். இவன் வந்து விரல் சூப்பிட்டு இருக்கும்போதே கானா பாட்டு பாடி ஃபேமஸ் ஆனது தான் கானா வினோத். ஆனால் இவன் இப்போ என்ன செய்கிறான் தெரியுமா, இவங்க ஃபேம் எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி ஃபேம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட எப்படி சண்டை இழுக்கலான்னு சொல்லி சண்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ சண்டை இழுத்து அவங்கள வச்சு இவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. இப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டினா, நான் வந்து வளர்கிறதுக்கு எத்தனை பேர் வேணாலும் மிதித்து நான் மேலே வருவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இவன் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாராவது ஒரு ஆள் குக் வித் கோமாளி வந்துட்டாலே அவங்க வயிற்றுச்சலா காலையிலேருந்து அவங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சுங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம ஜெய்மணிவேல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிராங்க்ஸ்டர் ஜெய்மணிவேல் சேனலு. அதில் ஜெய்மணிவேல் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லேடியை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காரு. நம்ம பேர் சொல்ல வேண்டாம், ஓகேவா? அந்த லேடி கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அது வந்து இன்டர்வியூ உங்களுக்கே தெரியும், ப்ராங்க் பண்ணி ரொம்ப கலாய்ச்சி செஞ்சு இந்த மாதிரி தான் இன்டர்வியூ போகும். அது வந்து மக்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, ஓகேவா? ஆனால் ஒருத்தரை கூப்பிட்டு அப்படி பண்ணுறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அது வந்து ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுங்கும் போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நடிகை வந்து கோச்சிட்டு போனதுனால அவங்க அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணலை. அந்த கோச்சிட்டு போனவங்க வந்து அவங்க போய் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு வந்து ஜெய்மணிவேல் தான் ரிப்ளை கொடுக்கணும். இவன் போயிட்டு அந்த லேடிக்கு வந்து மெசேஜ் பண்ணி அல்லக்கை சப்போர்ட் வேற யாருன்னா திவாகர், நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் போய் இந்த ஸ்டேஷனில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவன் மேலே, இவன் என்னையும் கூப்பிட்டு இப்படி தான் பண்ணான் அப்படி இப்படின்னு சொல்லி ஜெய்மணிவேலுக்கு மேலே அந்த லேடியை ட்ரிகர் பண்ணி விடுறான். ஜெய்மணிவேல் மேலே வந்து கேஸ் கொடுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவன் எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ இது என்ன தெரியுதுன்னா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை காமெடி பண்ணிடுறாங்க ஸ்டேஷனில், நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கும்போது இது இன்னும் பிக்கப் ஆகும். அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, நான் ஜாலியாக இருக்கலாம். ஏன்டா உன் ரிவெஞ்சுக்கு அந்த பொண்ணு யூஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். இப்போ நாளைக்கு யூடியூப்பே போட்டு இப்போ அவன் ஜெய்மணிவேல் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யூடியூப்பை போட்டு அந்த பொண்ணை தான் அடிக்கும். இவன் சேஃப் எப்படி பிளான் பார்த்தீங்களா? மெசேஜில் போய் பண்ணுறான். அதுவும் பப்ளிக்காக அவன் ஒரு வீடியோ போட்டு பண்ணியிருந்தானோ யூடியூப்பே போய் பேசியிருக்கோம். இவன் மெசேஜ் பண்ணி பண்ணுறான். அது ஜெய்மணிவேல் எடுத்து போட்டாப்ல. இப்போ என்னன்னா, ஜெய்மணிவேல் அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன்ட்டாப்ல. இவ்வளோ நாள் ரிலீஸ் பண்ணல, அந்த லேடியாக அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவாப்ல. வாட்டர் மெலனையும் பொழக்க போகிறாரு ஜெய்மணிவேல். இதுதான் நடக்க போகுது, ஓகேவா? ஜெய்மணிவேல் இட்டா இவ்வளோ நாள் வாட்டர் மெலன் விஷயத்தை அந்த அளவுக்கு எடுக்கல. ஆனால் இவனா போய் வாலண்டியராக உரண்ட இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் டேரக்டர் ஆயிடுவானா, ஆக்டர் ஆயிடுவானாங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. என்ன வந்து நீ டைரக்ஷன் பண்ணிடுவியா, நீ டேரக்டர் ஆயிடுவியா, நீ வந்து ஒரு படம் எடுத்துருவியா அப்படி இப்படின்னு.
ஏன்டா நீயே நடிக்கும்போது அவன் வந்து இத்தனை வருஷமா யூடியூப் ஒரு சேனல் வச்சு நடத்தி எடிட்டிங்கு ஆக்டிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஏன் அவன் டைரக்ஷன் பண்ண முடியாது? நீயே நடிகனாகிற, நீயே ஒரு நடிகன்னு சொல்லிக்கிற, அப்போ வந்து அவன் டைரக்டர் ஆகுதுல என்னடா தப்பு இருக்கு? அவன் உன்னையோட எவ்வளோ டேலண்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவன்கிட்ட போயிட்டு வம்புழுக்கிற நீ. உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அவன்கிட்ட மோதுறதுக்கு, உண்மையை சொல்லணும்னா. அந்த அளவுக்கு தகுதியை வளர்த்துட்டு நீ எல்லாம் அவன்கிட்ட போய் மோது. அவன் எத்தனை வருஷமா யூடியூப்ல இருக்கிறான் தெரியுமா? உன்னை மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணி ஃபேமஸ் ஆகல. ப்ராங்க்கு இந்த மாதிரி பண்ணி அடி வாங்கி ஃபேமஸ் ஆனாங்க. விஜய் சுத்து எப்படி ப்ராங்க்ல வந்து அடி வாங்கி ஃபேமஸ் ஆனா, அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணி அடி வாங்கி ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஸ்டுடியோ வச்சு அதில் பேசுறதுக்கு ஒரு இன்டர்வியூ ஆளை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி அப்படி கொண்டு வந்து அவங்க சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னே மாதிரி இந்த மாதிரி அவன் என்னை மிதிச்சிட்டான், இவன் என்னை கடிச்சிட்டான், மிஸ் இவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆகலை. ஸோ கொஞ்சமாவது ஒழுக்கமாக இருந்துக்கோங்க மிஸ்டர் திவாகர். போகிற போக்க பார்த்தா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வைப் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கன்ஃபார்மாக வைப் அவுட் ஆயிடுவீங்க நீங்கள் பண்ணுறதுக்கெலாம். அதனால அந்த நாளை எதிர்பார்த்து நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வெடி வெடித்து கொண்டாடுவேன் கண்டிப்பாக. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.